கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது ஒரு அரசியல் தலைவர் வெளிநாட்டுல ஒரு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல படுத்திருக்காரு. அவரால பேச முடியாது. தன் சொந்த மாநில மக்களை விட்டு பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி இருக்காரு. ஆனா அங்கிருந்தபடியே ஒரு மாபெரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு ஒருத்தர்கிட்ட கூட நேரா ஓட்டு கேட்காம மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யறார். இது எப்படி சாத்தியம்? நிஜமாவே இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆமா, ஒரு மனிதர் எப்படி வெறும் காகிதங்கள்ல அமைக்கப்படுற கூட்டணிகளை ஒரு துல்லியமான அறிவியல் மாதிரி கையாண்டார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த விவாதத்துல ஆழமா அலச போறோம். நம்ம கிட்ட இருக்கிற வரலாற்று ஆதாரங்கள், கட்டுரைகள் வழியா இதை பார்க்க போறோம். கண்டிப்பா. நீங்க சொல்ற இந்த 1984 மருத்துவமனை சம்பவம் ஒரு உச்சகட்டம்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 1972ல இருந்து அவர் கட்டி எழுப்பிய ஒரு மிக நுட்பமான வியூகம் இருக்கு. அதாவது எம்ஜிஆர் அப்படிங்கிற தனி மனிதரோட திரை கவர்ச்சியை தாண்டி, அந்த பிம்பத்தை தாண்டி, கரெக்ட், தரவுகள் அடிப்படையில பார்க்கும்போது அவர் அமைத்த கூட்டணிகளோட ஆழமோ அந்த கூட்டணிகள் வேலை செஞ்ச விதமும் தான் இந்த தொடர் வெற்றிகளுக்கு உண்மையான அஸ்திவாரம்னு நமக்கு புரியும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க சொந்த வாழ்க்கையோ இல்ல நீங்க வேலை செய்யற ஆபீஸையோ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு திறமையானவரா இருந்தாலும் சரி, சரியான நேரத்துல சரியான நபர்களோட எப்படி கைகோர்ப்பது அப்படிங்கிற கலை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமாம், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம ஆராய போற எம்ஜிஆரோட இந்த அரசியல் கூட்டணிகள் அந்த நெட்வொர்க்கிங் கலைக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில இருந்து வெளியில வர ஒரு அதிகாரி தனியா ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கி பழைய கம்பெனியோட வாடிக்கையாளர்களை அப்படியே தம் பக்கம் இழுக்கிறது மாதிரி தோணுது. ஆனா இத வெறும் கவர்ச்சியால மட்டும் செஞ்சிட முடியாது. அதுக்கென்ற ஒரு மெக்கானிசம் இருக்கணும்ல. அவர் அந்த முதல் அஸ்திவாரத்தை எப்படி போட்டார்? எந்த ஒரு ஸ்டார்ட் அப்பும் முதல்ல தம் ப்ராடக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்னு முதலீட்டாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நிரூபிக்கணும். அரசியல்ல இது எப்படி வேலை செய்யும்? 1972 அக்டோபர் 18ல அதிமுக தொடங்கப்பட்டப்போ எம்ஜிஆர் செஞ்சதும் அதான். அவர் அந்த கட்சி தொடங்கின வேகத்திலேயே, ஆமா, கட்சி தொடங்கின உடனே அப்போதைய ஆளுங்கட்சியான திமுக அமைச்சர்கள் மேல இருந்த ஊழல் புகார்களை எடுத்துக்கிட்டு நேரா ஆளுநர்கிட்டையும் டெல்லியில குடியரசுத் தலைவர்கிட்டையும் போனார். ஒரு நிமிஷம் இருங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே நேரா குடியரசுத் தலைவர்கிட்டயா? இது கொஞ்சம் அதீதமான பாய்ச்சலா தெரியலையா? ஏன் கீழே இருந்து, அதாவது மக்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கல? அங்கதான் அவரோட முதல் வியூகமே இருக்கு. ஒரு புது கட்சிக்கு கிரெடிபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மை மிக முக்கியம். உச்சிக்கு நேரா போறப்போ நாம சாதாரண ஆட்கள் இல்ல, அதிகாரத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ற சக்தி அப்படிங்கிற பிம்பத்தை மக்கள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் அது உருவாக்கிச்சு. ஓஹோ, ஒரு பில்டப் மாதிரி. ஆமா, அதோட அடுத்த கட்டம் தான் களத்துல இறங்குவது. அது திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல்ல நடந்தது. மாயத்தேவரை வேட்பாளரா நிறுத்தின அந்த தேர்தல் தானே? எக்ஸாக்ட்லி. அந்த தேர்தல்ல ஆளுங்கட்சியான திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிச்சு அதிமுக. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு புது கட்சிக்கு அந்த அளவுக்கு கிரவுண்ட் சப்போர்ட் எப்படி உடனே கிடைச்சது? வெறும் சினிமா ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியோட கட்டமைப்பை வீழ்த்திட முடியுமா? சினிமா ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டா ஒருபோதும் வெற்றி கிடைக்காது. இங்க நம்ம அது எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கணும். எம்ஜிஆர் திமுகல இருந்த போதே கட்சியோட அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற வேலைகளை பல வருஷமா தொடர்ந்து செஞ்சிருந்தாரு. ஓ, முன்னாடியே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா. ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற கிளை கழகங்கள், மன்றங்கள் எல்லாமே நேரடியாக அவர் கட்டுப்பாட்டிலையும் தொடர்புலயும் இருந்துச்சு. அவர் தனிக்கட்சி தொடங்குனதும் அந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அப்படியே மொத்தமா அதிமுக அப்படிங்கிற புது அமைப்புக்கு மாறினாங்க. அப்போ எம்ஜிஆர் வெறும் சினிமா புகழ மட்டும் நம்பாம மிக சரியான கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. மேல் தளத்துல சினிமா கவர்ச்சி அப்படிங்கிற ஏர் கவர், கீழ்த்தளத்துல வலுவான தொண்டர்கள் அப்படிங்கிற கிரவுண்ட் ஃபோர்ஸ், ரெண்டும் சரியா இணைஞ்சிருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சரி, அஸ்திவாரம் பலமாயிடுச்சு. ஆனா இதை தொடர்ந்து 1977 அவருக்கு வந்த முதல் மாபெரும் தேர்தல் சவால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழப்பமான ஒண்ணு. அப்படியா? என்ன குழப்பம்? அதாவது ஒரே நேரத்துல நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் வருது. இதுல அவர் அமைத்த கூட்டணிகளை பார்த்தா எனக்கு புரியவே இல்லை. அது அரசியல் சதுரங்கத்தோட மிகச்சிறந்த நகர்வுகளை சொல்லலாம். நான் விளக்குறேன். இல்ல, நான் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் தேசிய அளவுல ஒரு பார்வையை முன் வச்சார். இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸோட கூட்டணி வச்சார். அந்த தேர்தலில் தமிழகத்துல உள்ள 39 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி 34 தொகுதிகளை கைப்பற்றுச்சு.
சரி, டெல்லிக்காக தேசிய கட்சியோட கைகோர்த்தார் அப்படிங்கிறது புரியுது. ஆனா அதே வருஷம் நடந்த மாநில சட்டமன்ற தேர்தல்ல அவர் காங்கிரஸோட நிக்கலையே, மாறாக இடதுசாரிகளான மார்க்சிஸ்ட் அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணி அமைத்தார். வாக்காளர்களுக்கு இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காதா? மேலோட்டமா பார்த்தா முரண்பாடா தான் தெரியும். ஆனா அதோட பின்னணியில இருக்கிற லாஜிக்க புரிஞ்சுக்கணும். 1977 சட்டமன்ற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. அது ஒரு 4 முனை போட்டி. டிஎம்கே ஸ்தாபன காங்கிரஸ், ஜனதா, அப்புறம் அதிமுக. ஆமா, எம்ஜிஆருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். தாங்கிட்ட அபரிமிதமான மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஆனா எதிரணியில உள்ள திமுகவோட மாபெரும் தேர்தல் இயந்திரத்தை சமாளிக்க தன்னிடம் இருப்பதை விட அதிக அளவுல களப்பணியாற்ற வலுவான கேடர்கள் தேவைன்னு அவர் கணித்தார். ஓ, அதனாலதான் மிகவும் கட்டுக்கோப்பான தொண்டர்களை கொண்ட இடதுசாரி அமைப்புகளை தன்னோடு இணைத்துக்கிட்டார். சரியா பிடிச்சிங்க. தனக்கு எங்க பலம் குறையுதோ அதை ஈடுகற்ற ஒரு கூட்டாளியை கண்டுபிடிக்கிறது தான் வியூகம். இந்த கவர்ச்சி மற்றும் களப்பணி கூட்டணி 234ல 144 இடங்களை ஜெயிச்சு அவரை கோட்டையில அமர வச்சது. நில்லுங்க, இதை நான் கொஞ்சம் விமர்சன பார்வையோட அணுக விரும்புறேன். சரி, சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தார்னு சொன்னீங்க. ஆனா தேர்தல் முடிவுகள்ல மத்தியில இந்திரா காந்தி தோத்து மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது. ஆமா, எம்ஜிஆர் உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? வெற்றி பெற்ற ஜனதா கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தார். நேற்றைய எதிரிக்கு இன்று ஆதரவு கொடுப்பது அப்பட்டமான அரசியல் சந்தர்ப்பவாதம் தானே விமர்சிக்கப்படணும். கொள்கைகளை விட அதிகாரத்துக்கு வழுந்து கொடுப்பதாயுது. இது பல அரசியல் விமர்சகர்களால முன்வைக்கப்படுற ஒரு வலுவான வாதம் தான். ஆனா இத நாம உணர்ச்சி பூர்வமா பார்க்காம ஒரு மாநில முதல்வரோட பொறுப்பு அப்படிங்கிற அளவுகோல்ல பார்க்கணும். எம்ஜிஆர் இத மாநில நலனுக்கான வியூகம்னு வரையறுத்தாரு. அதாவது மாநிலத்தோட வளர்ச்சி முக்கியம்னு நினைச்சாரா? கண்டிப்பா. ஒரு மாநிலம் வளர்ச்சி திட்டங்களையும் நிதியையும் பெறணும்னா மத்தியில ஆட்சியில இருப்பவர்களோட இணக்கமான உறவு தேவை. டெல்லியில யார் இருந்தாலும் சரி, தமிழக நலனுக்காக அவங்களோட இணைந்து செயல்படுவது அப்படிங்கிற கொள்கையை அவர் எடுத்தார். மத்தியில இருப்பவர்களோட சண்டையிட்டா மாநில திட்டங்கள் முடங்கிடும்னு கணிச்சிருக்கார். ஆமா, இது அவரு ஜனதா கட்சி உடைஞ்ச பிறகு சரண் சிங் ஆட்சிக்கு வந்த போதும் தொடர்ந்தார். இது வெறும் கை குலுக்களோட நிக்கல. இதோட விளைவு என்னன்னா 1979ல அதிமுகவுக்கு 2 மத்திய அமைச்சர் பதவிகள் கிடைச்சது. ஓஹோ, மாநிலத்தோட கோரிக்கைகள் நேரடியாக மத்திய அமைச்சரவையில ஒழிப்பது அவர் அமைத்த வியூகத்தோட வெற்றி தானே? கரெக்ட். கேக்குறதுக்கு லாஜிக்கா இருக்கு. தன்னுடைய ஈகோயை விட மாநிலத்தோட ரிசல்ட் முக்கியம் நினைச்சிருக்கார். இது உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு நல்ல பாடம் தான். சரி, மத்தியில யார் வந்தாலும் அவங்களோடு இணக்கமா இருப்பது அப்படிங்கிற உத்தி 1977ல வேலை செஞ்சது. ஆனா அந்த மத்திய அரசு திடீர்னு கழிந்தா என்ன ஆகும்? அது ஒரு பெரிய சிக்கல் தான். அதுதான் 1980ல அவருக்கு ஒரு பெரிய சர்க்கிளை கொடுத்தது இல்லையா? அந்த வீழ்ச்சி எப்படி நடந்ததுன்னு பாப்போம். நீங்க கேட்ட அந்த சர்க்கிள் 1980ல ஒரு மாபெரும் அரசியல் மாற்றமா நிகழுது. மத்தியில ஜனதா கட்சி ஆட்சி கவிழ்ந்து மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த முறை எம்ஜிஆர் ஜனதா கட்சியுடனான கூட்டணியே தொடர முடிவெடுக்கிறார். ஆனா எதிரணியில இருந்த திமுக மிக சரியா காய் நகர்த்தி மீண்டெழுந்து வந்த இந்திரா காங்கிரசுடன் கைகோர்த்தது. நிலைமை அப்படியே தலைகீழாயிடுச்சு. 1977ல எம்ஜிஆர் செஞ்சதை 1980ல கருணாநிதி செஞ்சிட்டாரு. அது மட்டுமில்ல, இந்த சர்க்கிளுக்கு பின்னாடி இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு. அதே காலகட்டத்துல எம்ஜிஆர் தமிழகத்துல இடஒதுக்கீட்டு முறையில பொருளாதார அடிப்படையிலான ஒரு மாற்றத்தை முன்மொழிந்திருந்தார். அது பெரும் சமூக மற்றும் அரசியல் எதிர்ப்புகளை சந்திச்சது. ஓ, அந்த எதிர்ப்புலையும் சேர்ந்துகிடுச்சு. ஆமா, திமுக இந்த எதிர்ப்பையும் இந்திரா காந்திக்கு இந்தியா முழுவதும் இருந்த மாபெரும் அலையையும் தங்களுக்கு சாதகமா மிக சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இதோட விளைவாக 1977ல 34 தொகுதிகளை ஜெயிச்ச அதிமுக 1980ல வெறும் 2 தொகுதிகளை மட்டுமே வென்றது. நிஜமாவா? வெறும் 2 இடங்கள் தானா? இது ஒரு ஆளுங்கட்சிக்கு, அதிலும் முதலமைச்சருக்கு மிகப்பெரிய பின்னடைவாச்சே. இதைத் தொடர்ந்து அவரோட ஆட்சியும் கலைக்கப்பட்டது இல்லையா? ஆமா, மத்தியில வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த இந்திரா காந்தி அரசு அதிமுக அரசு அதிரடியா கலைச்சாங்க. எம்ஜிஆர் சகாப்தம் முடிஞ்சது. வரப்போகும் சட்டமன்ற தேர்தல்லையும் அவர் தோற்பார்னு நாடே கணிச்சது. ஆனா இங்குதான் அவர் தற்காப்பு கலையான ஜூடோ உத்திய அரசியல்ல பயன்படுத்தினார். ஜூடோ உத்தி, இதை நான் கொஞ்சம் விவரிக்கிறேன். ஜூடோ விளையாட்டுல உங்களை விட பெரிய ஒரு எதிரி உங்களை நோக்கி ஆவேசமா வரும்போது நீங்க அவரை எதிர்த்து தள்ள மாட்டீங்க. மாறாக அவர் உங்களை நோக்கி வர்ற அதே வேகத்தை பயன்படுத்தி அவரை அப்படியே வீழ்த்துவீங்க. எதிரியோட பலத்தையே அவர்களுக்கு எதிரா திருப்புவது.
இது அவர் அரசியல்ல எப்படி பிராக்டிக்கலா செஞ்சார்? மிக துல்லியமான ஒப்பீடு. தனது ஆட்சி கலைக்கப்பட்டத அவர் சட்ட ரீதியா எதிர்கொள்வதை விட மக்கள் கிட்ட ஒரு அனுதாப அலையா மடைமாற்றினார். நான் அபாண்டமா துரோகத்தால் வீழ்த்தப்பட்டேன்னு மக்கள் கிட்ட போனாரு. கரெக்ட். அதிகார பலத்தால் என் அரசு கலைத்து விட்டார்களேன்னு நேரடியாக மக்கள் கிட்ட முழங்கினார். அதே சமயம் அவர் அந்த 3 வருஷங்கள்ல செஞ்சிருந்த சத்துணவு திட்டம், மகளிருக்கான சிறப்பு பேருந்துகள், மதுவிலக்கு போன்ற திட்டங்கள் அவருக்கு ஏழைகள் மற்றும் பெண்கள் மத்தியில மாபெரும் ஆதரவை உருவாக்கியிருந்தது. அந்த தாக்குதலை அவர் மக்கள் அப்படிங்கிற கேடயத்தை கொண்டு தடுத்தார். ஆமா. ஆனா கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பார்ப்போம். வெறும் அனுதாபத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலை ஜெயிச்சிட முடியுமா? வாக்குகள் சிதறாம இருக்கணுமே. அது அவருக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் 1980 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குனார். சிபிஐ, சிபிஎம், காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் 11 சுயேட்சைகளை இணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தார். ஒரு நிமிஷம், 11 சுயேட்சைகள், பல சிறு கட்சிகள், இத்தனை பேரையும் ஒருங்கிணைப்பது ஒரு லாஜிஸ்டிக்கல் நைட்மேர் ஆயிற்றே. ஏன் இவ்வளவு சிக்கலான ஒரு கூட்டணி அமைக்க அவர் மெனக்கிடணும்? ஏன்னா தனக்கு எதிரா ஒரு பலமான கூட்டணி இருக்கும்போது தனக்கு விழ வேண்டிய ஒரு ஓட்டு கூட செதறக்கூடாது அப்படிங்கறதுல அவர் குறியா இருந்தார். ஒவ்வொரு சிறு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கும்ல, சின்ன சின்ன ஓட்டுகளையும் ஒன்னு சேர்க்கிறது. ஆமா, அத்தனை பேரையும் இணைத்து இது மக்கள் விரும்பும் கூட்டணி அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். மறுபுறம் பலமிக்கதாக கருதப்பட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணியில என்ன நடந்தது தெரியுமா? ஈகோ யுத்தம் நடந்திருக்குமே. ஆமா, முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஈகோ யுத்தம் அங்கே நடந்தது. ஜி.கே. மூப்பனார் அவங்களோட முயற்சியால கருணாநிதி தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்டாலும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் களத்துல ஒருங்கிணைப்பு இல்ல. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல கூட்டணி கட்சியை விட நாம பலம் காட்டணும்னு உள்ளடி வேலைகள் நடந்திருக்கும். சரியா சொன்னீங்க. எதிரணியோட இந்த உள்கட்சி பூசலும் தான் பக்கத்துல வாக்குகள் சிதறாமல் எம்ஜிஆர் அமைத்த இந்த மெகா கூட்டணியும் தான் அவரை மீண்டும் முதலமைச்சராக்கியது. வாவ்! தனக்கு வந்த நெருக்கடிய மக்களோட அனுதாபமா மாற்றி எதிரியோட ஈகோ மோதல தனக்கு சாதகமாக்கியது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு கம்பேக். சரி, 1980ல அனுதாப அலையை பயன்படுத்தி ஜெயிச்சிட்டார். ஆனா நாம இந்த ஆழமான விவாதத்தோட தொடக்கத்துல ஒரு மருத்துவமனை காட்சியை பற்றி பேசணுமே. அது 1984ல நடந்தது தானே? ஆமாமா, அந்த காலகட்டம் தான். அப்போ நிலைமை இன்னும் சிக்கலா இருந்திருக்குமே. எப்படி அதை சமாளித்தார் அப்படிங்கறத பாப்போம். 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆரோட கூட்டணி வியூகங்களோட உச்சகட்டம்னு சொல்லலாம். அத நாம இரட்டை அனுதாப அலைகளின் சங்கமம் அப்படின்னு அழைக்கலாம். 1984 அக்டோபர் 31ல தேசத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் நடக்குது. பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுறாங்க. நாடு முழுவதும் காங்கிரஸ் மேல ஒரு மாபெரும் அனுதாப அலை வீசுது. ஆமா, ராஜீவ் காந்தி பிரதமராகி அந்த தேசிய அலைய பயன்படுத்த உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவிக்கிறார். அந்த தேர்தல்ல காங்கிரஸ் நாடு முழுவதும் 414 தொகுதிகள்ல வென்றது ஒரு வரலாறு. ஆனா எம்ஜிஆர் அப்போ உடல்நலக்குறைவால அமெரிக்காவில சிகிச்சையில இருந்தார் இல்லையா? அதுதான் இங்க மிக முக்கியமான புள்ளி. தேசிய அளவிலான தேர்தலை சந்திக்கும் போது முதலமைச்சர் மாநிலத்திலே இல்ல. அவர் அமெரிக்காவில மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கார். இந்த மாபெரும் தேசிய அனுதாப அலைய தவறவிடக்கூடாதுன்னு அதிமுக தலைமை கருதுது. உடனே டெல்லியோட பேச்சுவார்த்தை நடக்குது. ஆமா, எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மாநிலத்துல இல்ல. ஆனாலும் ராஜீவ்காந்தியோட சம்மதத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதியோட கடும் எதிர்ப்பையும் மீறி தமிழக சட்டப்பேரவை கலைக்கப்படுது. இதை சற்று சிந்தித்து பாருங்க. நீங்களோ நானோ நம்முடைய வேலையில ஒரு சின்ன முடிவெடுக்கவே பல முறை யோசிப்போம். ஆனா ஒரு கட்சியோட தலைவர் மருத்துவமனையில பேச்செழுந்து படுத்திருக்கும் போது ஒரு மாநில அரசையே கலைச்சிட்டு நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்து சந்திப்பது எவ்வளவு பெரிய ரிஸ்க். அது ரிஸ்க் அல்ல, அது ஒரு மிக துல்லியமான கணிப்பு. 1984 டிசம்பர் 24ல தேர்தல் நடக்குது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுது. இப்போ களத்துல 2 அலைகள். ஒன்னு இந்திரா காந்தியோட மரணத்தால் எழுந்த மாபெரும் தேசிய அனுதாப அலை. மற்றொன்று நம்ம முதல்வர் வெளிநாட்டுல உயிருக்கு போராடுகிறாரேன்னு தமிழக மக்கள் மத்தியில எம்ஜிஆருக்கு எழுந்த மாநில அனுதாப அலை. எக்ஸாக்ட்லி. இந்த 2 அலைகளையும் மிக துல்லியமா ஒன்னா இணைத்தார் எம்ஜிஆர். அமெரிக்காவில மருத்துவமனையில இருந்தபடியே ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். அதாவது களத்திலேயே இல்லாம மக்கள் கிட்ட நேரடியா சென்று ஓட்டு கேட்காம வேறொரு நாட்டுல மருத்துவமனையில இருந்து கொண்டே இப்படி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய முடியுதுன்னா அது அவர் பல வருஷங்களா கட்டி எழுப்பிய கூட்டணி கட்டமைப்பும் மக்களோட நம்பிக்கையும் தான். அவர் களத்துல இல்லாத போதும் அவருக்காக வேலை செஞ்சிருக்கு.
இது உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த கேஸ் ஸ்டடி தாங்க. எந்த சந்தேகமும் இல்ல. தரவுகளின்படி நாம இதுவரை பார்த்தது தொகுத்து சொல்வதானால் எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் திரையில வாழ் சுழற்றிய கவர்ச்சிகரமான நடிகர் மட்டுமல்ல, கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கேற்ப வளையவும் நிமிரவும் தெரிந்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். உண்மைதான். 1972ல கட்சியோட அடிப்படை பலத்தை நிரூபித்தது, 1977ல தேசிய மற்றும் மாநில அரசியலை தனித்தனியாக கையாண்டது, 1980ல வீழ்ச்சியை சாதகமாக்கியது, 1984ல 2 அலைகளை ஒருங்கிணைத்ததுன்னு அவரோட ஒவ்வொரு நகர்வும் ஆழமான வியூகங்களால் ஆனது. வாவ்! இந்த விவாதத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? உங்களுடைய தொழில், வியாபாரம் அல்லது வாழ்க்கை பயணத்துல நீங்க பல நபர்களோடு இணைஞ்சிருப்பீங்க. நீங்க அமைத்திருக்கும் அந்த கூட்டணிகள் காலத்திற்கும் மாறும் சூழ்நிலைக்கும் ஏற்ப நெகிழ்வுத்தன்மையுடன், அதாவது ஃபிளெக்சிபிளா இருக்கிறதா? உங்களுடைய ஈகோவை ஓரம் கட்டிட்டு உங்கள் இலக்கை அடைய சின்ன சின்ன கூட்டாளிகளையும் அரவணைச்சு செல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. விவாதத்தை முடிப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு தலைவர் மக்கள் முன்னாடி நேரடியாக சென்று ஓட்டு கேட்காமலேயே பல்லாயிரம் மைல்கள் தாண்டி ஒரு மருத்துவமனையில படுத்தபடியே ஒரு மாபெரும் தேர்தலை வெல்ல முடிகிறது என்றால், நவீன அரசியல்ல ஒரு தலைவரோட உடல் ரீதியான இருப்பு முக்கியமா, அல்லது அவர் பல வருஷங்களா கட்டியெழுப்பி வச்சிருக்க அந்த பிராண்ட் மதிப்பும் அவர் அமைத்துள்ள கூட்டணி பலமுமே ஒரு தேசத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிறதா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஆராயுங்கள்.